எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. இல்ல வேண்டாம் மேடம். டாக்டர், இப்ப அவர் எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. தலையில அடிபட்டதுனால ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ரொம்ப நாளா சாப்பாடு தண்ணி இல்லாததுனால அவருக்கு எனர்ஜி ரொம்ப டவுனா இருக்கு. ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆயிடுவார். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். இந்த கையில் எதுக்காக மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? பயப்படாதம்மா, வந்துருவாங்க. ஏமா ஏன் இன்னும் உங்க ஹஸ்பண்ட் வர வைக்காம இருக்கீங்க? அவருக்கு என்னதான் பிரச்சனை? டாக்டர், என் புருஷன் எங்க போனார்னு தெரியல டாக்டர். அவர் இங்க இருந்திருந்தா வந்திருப்பாரு. என்னமா சொல்றீங்க? டாக்டர், அது வேற பிரச்சனை டாக்டர். எங்க அண்ணன் வேலைக்கு போறதா வெளியூர் போனாரு. திரும்ப வீட்டுக்கே வரல டாக்டர். நாங்களே அவரை தான் தேடிட்டு இருக்கோம். அவர் எங்க போனாருன்னு தெரியல டாக்டர். டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் டாக்டர். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். உங்க கால்ல வேணாலும் வந்து கெஞ்சி கேக்குறேன். காப்பாத்துங்க டாக்டர். அவளை காப்பாத்தி என் கையில இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன கடவுளா நினைக்கலாம், ஆனா நான் கடவுள் கிடையாது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் ஒரு டாக்டர், அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க பொண்ணு ஓகே தான், ஆனா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகிற ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன்லயும் இருக்காங்க. உங்க பொண்ணு சீக்கிரம் குணமாகணும்னா உங்க ஹஸ்பண்ட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வர வைங்க. எனக்கு இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள போய் பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம பொண்ணோட உசுறு உங்க கையில தாங்க இருக்கு. எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. மூர்த்தி, மேடம் மேடம். மூர்த்தி, நத்திங் டு வரி மூர்த்தி. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மேடம், நான் என் பொண்ணு, என் குடும்பத்தை பார்க்கணும். நான் ரொம்ப மிஸ் பண்ண. இதுக்கு மேல அவங்க பார்க்காம என்னால இருக்க முடியாது மேடம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் உங்க வீட்டை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு.
மேடம் நான் கொஞ்சம் வீட்டுல பேசணும். அதுக்கு போன் கொஞ்சம் தரீங்களா? அதுல சார்ஜ் இல்ல மூர்த்தி, சார்ஜ் போட்டிருக்கேன். மேடம் என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க நல்லபடியா குணமாயிட்டீங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே, அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கயல் நீயே செல்ல கண்மணி. கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும், எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா? இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா? ஒரு தாயின் கருவறை தோன்றும் அழகான சொந்தங்கள் நடுவே ஏனோ சில பிரிவுகள் வந்தால் உறவு நிலைக்குமா? ஒரு கூட்டில் வாழும் குயில் நாம், ஆனந்த சிறகுகளாலே வாழ்வின்னும் வானை அளந்திடுவோம். இன்றும் அன்பின்னும் மழையில் நனைந்திடுவோம். மேடம்